வணக்கம் அன்பு நண்பர்களே. ரமணரும் சேஷாத்ரி மகரிஷியும் சம காலத்துல வாழ்ந்தவங்க. இவங்களுக்குள்ள இருந்த ஆச்சரியப்படத்தக்க சில ஒற்றுமைகள், சூட்சும ரீதியா அவங்களுக்கிடையே இருந்த தொடர்பை நாம பார்க்கலாம். ஒரு முறை பகவான்கிட்ட ஒரு பக்தர் ஞானோபதேசம் கேட்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஏதாவது ஒரு மந்திரோபதேசம் அவர்கிட்ட இருந்து கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அருணாச்சலம் போல அசையாமல் இருப்பவர் பகவான் ரமண மகரிஷி. அவர் யாரையுமே லட்சியம் பண்ண மாட்டாரு. அவருக்கு எல்லாமே பிரம்மம் தான், எல்லாருமே ஒண்ணுதான். அப்படிங்கும்போது இன்னைக்கு உபதேசம் கிடைக்கும், நாளைக்கு உபதேசம் கிடைக்கும்னு ஒவ்வொரு நாளா காத்துக்கிட்டே இருந்தாரு. அம்மாதிரி எதுவும் நடக்காதப்போ மனம் சலிச்சு போய் அந்த பக்தர் என்ன பண்ணாரு, கந்தாசிரமத்தை விட்டு மலையிலிருந்து கீழே இறங்கி சோகமா வந்துகிட்டு இருந்தாரு. அப்போ அந்த பாதை வழியா சேஷாத்ரி சுவாமிகள் வர்றத பார்த்தாரு. உடனே இவர் மனசுல ஒரு எண்ணம், ரமணர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, சேஷாத்ரி சுவாமிகளும் பெரிய ஞானி தான், இனிமே அவரை விட்டுட்டு இவர்கிட்ட சரணடைஞ்சு இவர்கிட்ட ஞானோபதேசமும் மந்திரோபதேசமும் கேட்டுக்குவோம், இவரை நம்ம குருவா ஏத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி வேகமா சேஷாத்ரி சுவாமிகளோட காலில் விழுக போனாரு. இவரை பார்த்த மாத்திரத்திலே சேஷாத்ரி சுவாமிகள் முதுகுல 2 அடி போட்டாரு. போடா போ, அங்கே போ, அங்கே போ, அங்க போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாரு. தான் எதுவும் சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே தான் எங்க இருந்து வந்தோம், எந்த கவலையோடு வந்தோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இவர் விரட்டுறாருங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்னு, இப்பத்தானே அங்க இருந்து வந்தோம், மறுபடியும் நம்மளையே அங்கேயே போ சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே மறுபடியும் மலை உச்சிக்கு போய் ஸ்கந்தாசிரமத்துக்கு வர்றாரு. அவர் அங்க உள்ள வரும்போது ஒரு சத் சங்கம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்ப பகவான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஞானத்தை அடையிறதுக்கு 2 வழி. ஒன்னு நான் யாருன்னு தன்னைத்தானே விசாரித்து அடையிறது, இன்னொன்னு குருவிட்ட சரணடைஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவர் காதுக்கு கேட்கிற மாதிரி 2 பக்தர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ சும்மா இரு, மற்றத பகவான் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்தர் இன்னொரு பக்தர்கிட்ட அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாமே இவருக்கே சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்போ பகவான் எல்லாருக்கும் பொதுவா இந்த பக்தரை பார்த்து கொண்டே சொல்ல ஆரம்பிச்சாரு, சத் சங்கத்தோட தத்துவத்தையும் சிறப்பையும் வீரியத்தையும் கண்கொண்டு பார்க்க முடியாது, அதோட விளைவுகள் சீடனுக்கு உடனுக்குடன் தெரியாது, முன்னேற்றமோ மாறுதலோ அவன் உணர மாட்டான். அது எப்படின்னா, இரவில் தூங்கிக் கொண்டிருக்கும் குழந்தைக்கு தாயார் பாலூட்டுகிறாள், மறுநாள் காலை விழித்தெழும் குழந்தைக்கு பால் குடித்த நினைவே இருக்காது. பால் புகட்டியதை அம்மா அறிவார், ஆனால் குழந்தைக்கு அது தெரியாது. குழந்தைக்கு தெரியாமலேயே அந்த ஆகாரம் அவனை போஷிக்கிறது அப்படின்னு ஒப்பிடும் காட்டினாரு. இதெல்லாம் அந்த பக்தருக்கு தனக்காகவே நிகழ்ந்தது போல இருந்தது, உண்மையும் புரிந்தது. இதே போல நாம் அனைவரும் வணங்கும் வள்ளிமலை சுவாமிகள் ஆரம்ப காலத்தில் ரமணருடன் இருந்தவர். ரமணரின் திருவடியே சரணம் என்று அவரிடமே குரு உபதேசம் பெற, மந்திரோபதேசம் பெற, தீட்சை பெறுவதற்காக காத்திருந்தார். அவருக்கு வேதங்களை பாராயணம் செய்ய வேண்டும், அதுவும் ரமணர் மூலமாக நடக்க வேண்டும் என்று தவம் கிடந்தார். ஒரு நாள் ரமணர் வள்ளிமலை சுவாமிகளை அழைத்து, இனிமே இங்க நீ இருக்க வேண்டாம், கீழே போ, அடிவாரத்துக்கு போ, இங்க இருந்து உடனே போ அப்படின்னு தள்ளாத குறைய அவரை விரட்டுறாரு. தான் தாயாகவும் தந்தையாகவும் நினைத்த ரமணரே இவ்வாறு நடந்து கொண்டது குறித்து மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி ஸ்கந்தாசிரமத்திலிருந்து மலையிலிருந்து இறங்கி அப்படியே கீழே வரும்போது சொல்லி வச்ச மாதிரி எதிர்த்தாப்புல சேஷாத்ரி மகரிஷி வர்றாரு. சிரிச்சுக்கிட்டேவும், வாடா, உன்னோட தாத்தா முப்பாட்டம் எல்லாருமே சன்னியாசிக தான், அந்த வரிசையில நீயும் வந்துட்டியா அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே வாழ்க்கையில் தனது குழந்தைகளை பறிகொடுத்து விட்டு சந்நியாசம் மேற்கொண்டிருந்த வள்ளிமலை சுவாமிகளுக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தை பெரும் ஆறுதலாக இருந்தது. பரம்பரையாக நம்மெல்லாம் சன்னியாசிகள் தான், நானும் அந்த வழியில வந்துட்டேன் அப்படிங்கிறது அவருக்கு இருந்த மன கிளேசத்தை போக்கியது. உடனே சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு பாறை மேல உட்கார்ந்துகிட்டு வள்ளிமலை சுவாமிகள்கிட்ட கேட்டார், உனக்கு ஆத்மா துவம் கிருஜா மதி அப்படிங்கிற ஆதிசங்கரோட ஸ்லோகத்துக்கு ஈடான பொருள் தரக்கூடிய திருப்புகழ் பாட்டு தெரியுமா அப்படின்னு கேட்டார். உடனே வள்ளிமலை சுவாமிகள் சொன்னாரு, எனதி யானும் வேறாகி யாவரும் யாதும் யானாகும் இதய பாவனா தீதம் அருள்வாயே என்ற பாடலை சொல்கிறார். உடனே அதை ரொம்ப ரசத்தோட கேட்டுக்கிட்டு இருந்த சேஷாத்ரி சுவாமிகள், அருமை அருமை, திருப்புகழ்க்கே பிறந்தவன்டா நீ வேற திருப்புகழ் வேற இல்ல, உனக்கு வேதங்களே தேவையில்லை, நீ திருப்புகழை மட்டும் பாராயணம் பண்ணு, வேதங்கள்ல சொல்லப்பட்ட எல்லாமே திருப்புகள்ல இருக்கு அப்படின்னாரு. அப்போதான்
வள்ளிமலை சுவாமிகளுக்கு தெரிஞ்சது, நம்மளை ஏன் ரமணர் கீழே இறக்கி விட்டாரு, நமக்கு ஏன் வேதம் சொல்லி தரல, நம்மளோட வாழ்வின் நோக்கம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தன்னோட வாழ்க்கையவே திருப்புகளுக்காக அர்ப்பணித்தார். அது மட்டும் இல்ல, சேஷாத்ரி சுவாமிகள் அவரை நீ வள்ளிமலைக்கு போ, அங்க வந்து உன்னை சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் பேச்சை கேட்டு சச்சிதானந்த சுவாமிகளாகிய வள்ளிமலை சுவாமிகள் வள்ளிமலைக்கு வந்து இறங்கி முருக பக்தியை பெருக்கி திருப்புகளை பரப்பி மிகுந்த பிரபலமானார். சென்னை நகர் முழுக்க அவர் வந்து பிரபலமா இருந்தார். அவ்வப்போது பிராணிகள் ரூபத்திலும் அரூபமாகவும் சேஷாத்ரி சுவாமிகள் வள்ளிமலை சுவாமிகளை வந்து சந்திச்சுட்டு போவார். அதே போல வள்ளிமலை சுவாமிகள் பொங்கிங்கிற வள்ளி அம்மனையும் நேரடியா தரிசிக்கிற பாக்கியத்தை பெற்றவர். அவர் கையில ஒரு வாத்தியம் வச்சிருப்பாரு, அதை அவர் பொங்கி வாத்தியம் அப்படின்னு சொல்லுவாரு. அடிக்கடி அது காணாம போகுமா. யாராவது எங்க அந்த வாத்தியத்தை காணாமன்னு கேட்டா, பொங்கி எடுத்துட்டு போயிருக்கா, கொஞ்ச நேரத்துல வாசிட்டு கொண்டு வந்து கொடுத்துருவா அப்படின்னு சொல்லுவாராம். அதே போல காணா போன வாத்தியம் அடுத்தனா அவர்கிட்ட வந்து இருக்கும். இது மாதிரி பல அற்புதங்களை நிகழ்த்தினவர் வள்ளிமலை சுவாமிகள். இது எல்லாமே ரமணராலையும் சேஷாத்ரினாலையும் இவருக்கு சித்திச்சது. நன்றி நண்பர்களே. மேலும் பல அரிய அற்புதங்களோடு அடுத்த காணொளியில் சந்திப்போம்.